இன்னைக்கு டே 1. ஏன்னா டே 1 நான் புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 200 நாளில் 4 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற சேலஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அஃபிஷியலாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதான் டே 1 எப்படி போகுதுன்னு தெரில. இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 7:20 ஆகுது. லாகின் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் லாகின் பண்ணோம். இன்னும் 30 இல்லை இன்னும் 40 நிமிஷம் நம்ம இருக்குது. அந்த 40 நிமிஷத்தில் ஒரு டீ குடிச்சிட்டு போயிட்டு கேஸெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அங்கேயே ஆன் பண்ணிக்கிறேன்னா அங்கே வந்து டே ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போ எங்கே போயிட்டுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு டீ குடிக்கிறதுக்கு தான் போயிட்டுக்கிறேன். டீ குடிச்சிட்டு அப்புறமா கேஸ் பங்கில் போயிட்டு சிஎன்ஜி குடிச்சிக்கின்னு அப்படியே எனக்கு டே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தூங்கிட்டு இந்த டைமுக்கு நான் கேஸ் போட போயின்னு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டை விட்டே கிளம்புறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் லேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நேற்று வீடியோவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக தூங்கிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சிட்டேன். ஒரு பாத்திரத்தையும் லைட்டாக தூக்கமாக இருக்கும். அந்த தூக்கெல்லாம் போகிறதுக்கு தான் ஒரு டீயோ காஃபியோ குடிச்சேன்னா நார்மல் ஆகிடும். ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா லாகின் டைம் எதுவுமே இல்லை. வச்சார நம்ம இஷ்டம் எப்போ வருதோ அப்போ ஆன் பண்ணலாம். எப்போ மனசு கேட்குதோ அப்போ வீட்டுக்கு போயிடலாம். யாருமே கேட்குறவங்க யாருமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்ற போது நம்மளுக்கு நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். இவ்வளோ மணிக்கு ஆன் பண்ணுறோன்னா இவ்வளோ மணிக்கு ஆன் பண்ணணும். அது மாதிரி சாயங்காலம் இவ்வளோ மணிக்கு லாஸ்ட்னா இவ்வளோ மணிக்கு லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளே கேட்டுக்கிறது தான். வேறு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த 9 மணினா 9 மணிக்கு ஆப்பா வரல, 5 நிமிஷம் லேட்டு 10 நிமிஷம் லேட்டு, அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. வெறும் நம்மளுக்கான வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுக்கு அது வேலைன்னா நம்ம டைமிங்ஸை நம்ம கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணணும். யாரும் வந்து கேட்கவோ சொல்லவும் மாட்டாங்க. அதனால தான் நானே டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா காத்தால 8 மணிலேருந்து சாயங்காலம் 9 மணி 10 மணி லாஸ்ட். அதில் வீட்டுக்கிட்டே இருந்தேன்னா மத்தியானம் சாப்பாடுக்கு நான் வீட்டுக்கிட்டே வச்சு இங்கே என்ன மத்தியான டைமில் வீட்டுக்கு என்ன இந்த ரேட் வந்து ரொம்ப ரோல் ஆகுது. மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டு அக்கப்பக்கத்தில் என்ன இருந்தேன்னா வீட்டுக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா திருப்பி டியூட்டி ஆன் பண்ணிக்கலாம். அதாவது வீட்டு பக்கத்தில் ஒரு 2 மணிக்கு அப்படியே வீட்டுக்கு பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு 4 மணி 2 மணி வந்தாக்கா ஒரு 4 மணி 3:30 மணிக்கு அப்படி ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை என்ன தூரமாக இருந்தேன்னா பின்னாடி தான் நம்மளோட கேபின் இருக்குது. அங்கே போயிட்டு சாப்பிட்டு 10 நிமிஷம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஆன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா எப்படியும் மதியான டைமில் வெறும் பீக் ஹவரில் தான் மட்டும் வெறும் பீக் ஹவரில் வச்சார வெறும் பீக் ஹவரில் தான் வச்சார சவாரி. பீக் ஹவர் ஆயிடுச்சுன்னா ஒரு 11 12 மணி அப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிடுது. கொஞ்சம் லைட்டாக டல் ஆகுது சவாரி. அதனால் வீட்டு பக்கத்தில் மதியான டைம் தான் இப்போ 12 மணிக்கு கொஞ்சம் கம்மியாகிடுதா. அந்த கம்மியான டைமில் வீட்டு பக்கத்தில் இருந்தேன்னா நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் பீக் டைம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 3 மணி 4 மணி ஸ்டார்ட் ஆகும்போது நான் திருப்பி லாகின் பண்ணிக்குவேன். ஓகே, டீ குடிக்கிறதுக்கு டீ கடைக்கிட்ட வந்துட்டேன். நான் டீ குடிச்சிட்டு கேஸ் போட்டு திருப்பி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வேறு இப்போ தான் கேஸ் போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் உங்களுக்கு கேஸ் பங்க் இருக்குது. டைம் என்னென்னா 7:50. ஃபஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். வாங்க ஃபஸ்ட் ஆர்டர் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே நான் இங்கே தான் இந்த கேஸ் பேங்கில் பெட்ரோல் போட்டு இங்கே தான் வெயிட் பண்ணுவேன். இங்கே ஏதாச்சும் ஒரு சவாரி வரும், இங்கேயே கூப்பிட்டு டே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பார்க்கலாம் இன்றைக்கி இப்படி போகுதுன்னு சொல்லி. ஓகே, ஆர்டர் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வதார இப்போ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. வதார காலங்காலத்தில் பேஜாராகுது. அது என்ன சம்பவம்னா வதார இப்போ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. வதார அது என்னன்னா காலங்காலத்தில் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த ஆணி தெரிதா? இந்த ஆணி தான் இது ஏதோ இது ஏறிட்டுக்குது. எத்தவொடனே வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த டயர் பஞ்சர் ஆயிடுச்சு.
இப்போது என்ன ப்ராப்ளம்னா ஸ்டெப்னி உள்ளே இருக்குது, இது கழட்டுறதுக்கான ஸ்பேனர் இல்லை. ஏதாச்சும் ஒரு ஆட்டோ டிரைவர் வராங்களான்னு வெயிட் பண்ணலாம். சரி, காலகட்டத்திலே ஒரே பெஜாராகுது, ஒரே காண்டாகுது, கடுப்பாக வராது. ஸ்பேனர் வேறு இல்லை, டயர் மட்டும் தான் இருக்குது. கடுப்பாக வாங்க, முன்னாடி யாருன்னா போய்ட்டு கேட்டு பார்க்கலாம். பையா கொஞ்சம் ஸ்பேனர் இருந்தால் கொடுப்பையா, கொஞ்சம் பஞ்சர் போட்டு கொடுத்துட்றேன். கடுப்பாகிச்சேன், வரகாத்தாலே டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ என்றைக்குமே ஆகாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் போது தான் பஞ்சர் ஆகிடுது. இவ்வளோ நாளாக வீடியோ எடுக்காமல் இருந்தால் ஜாலியாகிடுச்சு. இவ்வளோ நாளாக ஏதோ ஓட்டியிருந்தா ஜாலியாக. ப்ரோ ஸ்பேனர் ಇದೆಯಾ? ವೀಲ್ ಬಿಚ್ಚೋದು ಇಲ್ವಾ? ಪಂಚರ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ, ಸ್ಟೆಪ್ನಿ ಚೇಂಜ್ ಮಾಡಬೇಕು. எப்படி போடுதுன்னே தெரியல, கடுப்பாகுது. நாட்டகம் இருக்கிறாங்களா? நானே வண்டியை பல்லமாக பண்ணிக்கிறேன். யார் மூஞ்சில் முடிச்சதே தெரில, டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. ஸ்டெப்னி லக்கிலி ஸ்டெப்னி இருக்குது, ஆனால் இதை தூக்கி வைக்கிறதுக்கு அந்த இது இல்லை, கட்டாயம் ஏதோ எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போது இது முன்னாடி ஆட்டோக்காரர் இருந்தாக்கா கேட்கலாம், ஸ்பேனரு தருவாங்க. வேறு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாமே ரைடால் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறேன். காலகட்டத்தில் ஒரு மாதிரி ஹேப்பன்ஸ். கடுப்பாகுது, காண்டாகுது. சரி, வெறும் முன்னாடி போய் யாருன்னா கேட்பாங்க, ஆட்டோக்கார இருக்கிறாங்க முன்னாடி. பஞ்சர் ஆகிட்டுக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு கேட்கலாம். ஐயா போயிட்டானே, ஆட்டோக்கார போயினே இருக்கிறாங்களே, காரை கேட்பாங்களா? ಸರ್ ಅದು ರಿಂಗ್ ಸ್ಪ್ಯಾನರ್ ಇದೆಯಾ? ಸ್ಪ್ಯಾನರ್ ಏನಾದ್ರು ಸಿಗುತ್ತಾ? ಟೈರ್ ಪಂಚರ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ, ಸ್ಟೆಪ್ನಿ ಇದೆ, ಬರಲ್ವಾ? ಆಟೋದು ಕಾರ್ ಅದೇ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬೇರೆ ಅದೆಷ್ಟು ಎಲ್ಲಿ ಇದೆ ಸರ್ ಪಂಚರ್ ಅಂಗಡಿ? ಕೆಳಗಡೆ ಆಲ್ಸೂರು ಹೋಗ್ಬೇಕು, ಹಿಂಗೆ ನಮಗೆ ಟೌನ್ ಹೋಗ್ಬೇಕು. ತಿರ್ಗಬೇಕಲ್ಲ, ಯಾರನ್ನ ಆಟೋದ್ರೆ ಕೇಳ್ಬೇಕು, ಆಟೋದೇ ತಗೋಬೇಕು, ಕಾರ್ ಹೆಂಗೆ ತಗೋಬೇಕು? ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. கடுப்பாகுது, காலகாத்தாலே கடுப்பாகுது. யாராச்சும் ஆட்டோக்காரர் தெரிப்பாங்களா? மேம் ஸ்பேனர் இருக்குதா மேம்? ஸ்பேனரு பஞ்சர் யாரும் அடிச்சுட்டாங்க. பேக் வீலா? பேக் வீல். சரி வரோம். யாரோ இந்த ஆட்டோக்காரருடைய பசங்க இருக்கிறாங்களாம். பசங்கன்னா தெரிஞ்சவங்க. காலங்காத்தாலே எப்படி ஆயிடுச்சு, அர்னிங் பண்ணுற டைமில் கடுப்பாகுது, வெளியாகுது. அது சுற்றுறது ஒன்று என்னது சொன்னாங்க, அதான் வீல் லைட் பண்ணுறாங்களே, அது கூட இல்லை. அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆட்டோக்காரை கூப்பிட்டு வச்சு தூக்கி வச்சு ஏதாச்சும் பண்ணலாம். இது எங்கள் ஒருத்தர் இருக்கிறாரு, ஊரா. ಸ್ಪ್ಯಾನರ್ ಇದೆಯಾ ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ? ಇದು ವೀಲ್ ಬಿಚ್ಚೋದು ಚಿಚ್ಚಿದ್ದಾರೆ. சரி ஓகே, நான் பஞ்சர் போட்டு டயர் மாற்றிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். திருப்பி கடுப்பாவது காலங்காத்தால. சூப்பர். இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர் கழட்டி இந்த ஸ்டெப்னி எடுத்து இங்கே இன்ச்சு இது கழட்டின்னுக்கிறேன். நான் கழட்டிட்டு பண்ணி மதரே ஒரு வழியாக டயர் மாற்றி ஆயிடுச்சு. இப்போது என்ன பண்ணுறது, இப்போ டைட் பண்ணி ஆயிடுச்சு. நல்ல வேலை
ஒரு ஆட்டோக்காரர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அவர் என்ன சொன்னார்னா, ஸ்பேனர் மட்டும் வாங்கி வச்சுக்கோப்பா, இப்போ ஆனால் பரவாயில்ல, ராத்திரி டைமில் எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுற, ராத்திரி டைம் யாரும் வரமாட்டாங்க, ஒரு ஸ்பேனர் வாங்கி வச்சுக்கோ, அது எவ்வளோ வந்துட போகுது, ஒரு 100-150 ரூபா தான் வரும், அதை வாங்கி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். நல்ல வேலை ஆட்டோவை அசால்ட்டாக தூக்கிடலாம். என்ன எடுக்குதுன்னா வீலு லூஸாக இருக்குது. வேறு சொல்கிறாங்க நீ வீலு டைட்டே பண்ணல, பாத்தியா சும்மா அமுத்தினோடனே ஓப்பன் ஆகிடுச்சு சொல்லிட்டு. சரி, ப்ராப்ளம் சால்வ். ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராப்ளமுக்காக வெயிட் பண்ணியிருக்கானுங்க. இன்னும் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் வட்டம். ஸோ ஓகே, இப்போ டைம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. நான் திருப்பியும் ஆர்டர் எங்கேருந்து தான் வந்துச்சுனாக்கா கண்டினியூ பண்ணுறேன். சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ண உடனே பஞ்சரு. அதுவும் பாருங்கள், இவ்வளோ நாளாக ஓட்டிந்து இது பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரில, இது யார் போட்டாங்கன்னே தெரில, ஆனால் பஞ்சர் அடி. ஓகே, இது ரோட்டில் போட்டாக்கா திருப்பி பஞ்சர் ஆகும். அதனால் இதை நானே வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஏதோ முன்னாடி போகணுமா, அதனால் முன்னாடி போகலாம். இன்னும் இந்த டியூட்டி ஆன் பண்ணல. வேறு நோ பார்க்கிங் வேறு எது போட்டுக்கிறானுங்கோ, எது ஒட்ட வச்சுக்கிறாங்கோ. நோ பார்க்கிங்கில் தான் கொஞ்சம் நேரம் நிற்க வைக்கலாம். கொஞ்சம் நேரம் சுதாரிச்சுக்கின்னு ஆன் பண்ணுற போயிட்டு போ. உங்களுக்கு எந்த ஆட்டோக்காரர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு காட்ட மறந்துட்டேன். பாருங்கள், இந்த முன்னாடி போகிற ஆட்டோ தான் பண்ணிச்சு. அவங்க ஒரு ஆட்டோ பண்ணிக்குதா, இந்த ஆட்டோ முன்னாடி ஆட்டோ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு டியூட்டி ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 1 hour ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு செகண்ட் ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ டைமு 9:12 ஆகுது. கொஞ்சம் சவாரி கம்மியாக தான் இருக்குது, என்னதுக்குன்னு தெரியலை. ஓகேவா, இன்னும் அந்த டயருக்கு பஞ்சர் ஓட்டலை. இப்போ நான் மதியான டைமில் பஞ்சர் ஓட்டிக்குவேன். எப்போ நான் இல்லை, இப்போ இன்றைக்கே போய் மத்தியான டைமில் போயிட்டு பஞ்சர் ஓட்டிக்குவேன். அதை பஞ்சர் கிட்டலாம் வீட்டில் இருக்குது. ஒரு பெட்ரோல் பங்கில் போய்ட்டு 5 ரூபா கொடுத்து காற்று மூட்டை ஆச்சுன்னா போதும். பஞ்சர் கிட்டலாம் வீட்டில் வச்சுருக்கிறேன். வீட்டில் வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிறேன். அதை ஒரு எமர்ஜென்சிக்கு வண்டியில் வைக்க மாட்டேங்கிறேன். இனிமேல் வண்டியில் எடுத்துன்னு வைப்பேன். ஏன் இங்கே பார்க்காம அங்கே பார்த்துக்கிறேன்னா, என்ன சவாரி வருமா தான் பார்த்துக்கிறேன். அக்கம் பக்கத்தில் தான் சவாரி வந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்பேனரெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஸ்பேனர் என்கிட்ட இல்லை, அந்த பஞ்சர் ஓட்ட கிட் மட்டும் தான் இருக்குது. சவாரிக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 250 ஆகிக்குது 1 ஹவரில். வெயிட் பண்ணிக்கிறேன். ஒரே கடுப்பாகுது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு சின்னது 50-100 வாட்டி வந்துருந்துச்சுன்னா கூட ஏதாச்சும் பண்ணிட்டு போகலாம். ஒன்றுமே இல்லாத சும்மா உட்காரும்போது லைட்டாக கொஞ்சம் கடுப்பு தான் ஏறுது. இன்றைக்கி 3த்தையும் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்னா நம்ம யாத்ரா, ரேப்பிடோ, ஊபர், இந்த 3த்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். 3த்துலேயும் சைலண்டாக இருக்குது, வந்து சொல்கிறதுக்கு ஆகாது. நான் மட்டும்தான் இல்லை, நான் மட்டும்தான் இல்லை, கொஞ்சம் ஆட்டோக்காரங்க உட்காந்துக்கிறாங்க. பின்னாடி தான் லைன் இருக்குது. அந்த லைனில் நான் தான் தலைமையாக முன்னாடி நின்றுக்கிறேன். அது நோ பார்க்கிங் வேறு நினைக்கிறேன். சரி, ஓகே, என்ன தான் நடக்குது பார்த்துக்கலாம். இப்போ நான் முன்னாடி என்ன போகிறேன், மார்க்கெட் கிட்ட தான் வந்துட்டுக்கிறேன். மார்க்கெட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் சவாரி ஸ்டார்ட் ஆகும். ஜெய்நகர் அக்செப்டட். இது ஒரு 100 ரூபாய்க்கு சவாரி வந்துக்குது. வேற இன்னைக்கு என்னான்னு தெரில, சவாரி கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது. அதனால வீட்டுக்கு போய்னுக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு இந்த டயருக்கு பஞ்சர் போட்டுக்குன்னு
சாப்பிட்டு ஒரு மத்தியானம் 2-3 மணிக்கு ஆன் பண்ணலாம்னு சொல்லி வீட்டுக்கு பண்ணிக்கிறேன். இப்போ டைம் என்னென்னா 11 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த டைம்லேருந்து ஆர்டர் எதுவும் வராது. வந்தாலும் எதுவுமே மினிமம் ஆர்டர் தான் வரும். அதுக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த சின்ன வேலையை முடிச்சு வச்சுக்கினாக்கா நெக்ஸ்ட்டுக்கு எதுனா பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீட்டு பக்கத்தில் தான் வந்தேன் லாஸ்ட்டு. இது வந்து வீட்டுக்கு போயின்னுக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி நாள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் மக்கராக தான் போயின்னுக்குது. மக்கருன்னு சொல்ல முடியாது. நாள் ரொம்ப நல்லா தான் போயின்னுக்குது. அது எனக்கு அமைச்சிக்க தெரியலை. பார்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டு இந்த டயருக்கு பஞ்சர் போட்டுக்கினேன். அப்புறம் இந்த டயர் எடுத்து ஃபிட் பண்ணி அந்த ஸ்டெப்னி டயர் எடுத்து ஸ்டெப்னியில் வச்சுட்டு சாப்பிட்டு இன்னும் நாஷ்டா பண்ணல. காத்தால வந்து நாஷ்டாவே பண்ணல. பார்க்கலாம். போயிட்டு நாஷ்டா பண்ணி வேலை ஜாஸ்திக்குது. வேலை ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. அதான் இப்போ வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த டயரை பஞ்சர் போட்டுன்னு இந்த டயர் எடுத்து ஃபிட் பண்ணி அந்த டயர் எடுத்து ஸ்டெப்னியாகவே திருப்பி ஃபிட் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்டு மத்தியானம் ஒரு 2-3 மணிக்கு ஆன் பண்ணிக்கிறேன். 11 மணிக்கு அன்றைக்கி சொல்லனா 500 ரூபா தான் ஆகிக்குது. அன்றைக்கி இதில் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்டர் எடுத்து போகிறேன்னு சொல்லி அந்த ஆர்டர் எடுத்து போயிட்டு திருப்பி அங்கேருந்து வசந்த் நகருக்கு வந்தேன். வசந்த் நகருக்கு ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 10:30 மணிக்கு இல்லை, வசந்த் நகருக்கு 10 மணிக்கே வந்துட்டேன். 10 மணிலேருந்து 1 ஹவர் அங்கே சும்மா உட்காந்துருந்தேன். அப்புறமா ராஜாஜி நகர் ஒரு ஆர்டர் பண்ணாச்சு. பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. திருப்பி அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி இங்கே தந்து வீட்டு பக்கத்தில் தானே சொல்லிட்டு வீட்டுக்கு பண்ணிக்கிறேன். போயிட்டு சாப்பிட்டு ஸ்டெப்பிங் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு மத்தியானமாக கண்டினியூ பண்ணுறேன். அதே இப்போது பஞ்சர் போடுறதுக்காக என்கிட்ட இருக்கிற பஞ்சர் டூல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கிறேன். காற்று அடிக்கணும் இப்போது. அதுக்காக இது இருக்கிற கல் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கே பஞ்சர் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு தேடி பஞ்சர் பண்ணோம். எவ்வளோ சொல்கிறேன். இங்கே தான் வேறு பஞ்சர் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தான் இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போது என்ன பிரச்சனைனா ரெண்டு இடத்துல பஞ்சர் ஆகிக்குதா ஒரு இடத்துல பஞ்சர் ஆகிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி போயிட்டு இப்போ காற்று வச்சுன்னு வரேன். காற்று வச்சுட்டு பஞ்சர் போடுறேன். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி குத்தி வச்சுருக்கிறேன். பஞ்சரு இங்கே தான் ஆயிருக்கு. இப்போது இதுவும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் வச்சு பஞ்சர் ஒட்டிட வேண்டியதான். இது ஒரு கம்மு ஒன்று கொடுத்துக்குறாங்க. இந்த கம்மு லைட்டாக போய்ட்டு லூப்ரிகேட் பண்ணிக்கின்னு அப்புறமா பஞ்சர் போட்டுருவேன். என் மூஞ்சி தெரிதா இல்லைன்னு தெரில, நீங்கள் பாருங்கள். நல்லா லூப்ரிகண்ட் ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு இதை எடுத்து லோட் பண்ணிக்கலாம். எப்படி எடுக்கணும்னா இப்படி பிரித்து இதுக்கு உள்ள இதை விட்டு இதை சென்டராக பண்ணி சென்டராக்கு தான் இந்த மாதிரி பார்த்து இதை எடுத்து இட்டு குத்திர வேண்டியதான். உள்ளே போய்ட்டு அது உள்ளே போயிடுச்சுன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட்டு, அப்புறமா இப்படி ஒரு ஓகே பஞ்சர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இது கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி வரணும். செக் பண்ணி வந்துடுறேன். என்னன்னு தெரியல, வெளியே செய்ய மாட்டேங்குது. வேறு இது காற்று எப்படி வச்சாங்க தெரியலையே. பஞ்சரெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். எந்த பப்புளும் வரல.
அதனால் பஞ்சரெல்லாம் ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சர் போட்டாச்சு. பஞ்சரு பர்ஃபெக்ட் ஆகுது. என்னன்னு தெரில, இன்றைக்கி பஞ்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே லீக் இல்லை. இப்போ போயிட்டு டயரை மாற்றிட்டேன்னா ப்ராப்ளம் சால்வ். எங்கே போயின்னுக்கிறேன்னா வீட்டுக்கு தான் போயின்னுக்கிறேன். வீட்டில் தான் இருக்குது ஸ்பேனர் எல்லாம். இதே பஞ்சர் போட்டது எவ்வளோ ஆச்சுன்னா என்கிட்ட தான் இருந்துச்சு. காற்றும் ஃப்ரீ தான் பெட்ரோல் பங்க்கில். அதனால் இங்கேயே செக் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. நானே பஞ்சர் போட்டிருந்தேன். அது ஒரு அந்த ஃபுல் ஸ்ட்ரிப்பே 30 ரூபா ஆகும். அந்த பஞ்சர் போடுற இதுவே அந்த குச்சி மாதிரி ஒன்று வச்சுட்டேன். நான் லெவல் பார்த்து எல்லாம் போட்டேனே, அது வெறும் 30 ரூபாவோ 40 ரூபா நான் வாழ் தான். வேறு அந்த 2 குத்துறதெல்லாம் ஒன்று செட்டாக வாங்கினேன். வேறு எவ்வளோ அது 130 ரூபாவோ 120 ரூபாக்கோ தான் வாங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா 5 வரும், 5ஓ 6ஓ வரும். இப்போ ஒரு ஸ்டிக் இருக்குது அந்த பஞ்சர் இது. அதுதான் குச்சி, அந்த கம்மு குச்சி இன்னும் ஒன்றுக்குது. இப்போ போயிட்டு ஒரு 30 ரூபாவோ 40 ரூபா குத்தாது ஒன்று வாங்கிக்கிட்டேன்னா இனிமேல் ஃப்யூச்சரில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட இந்த பஞ்சர் போட்டது அப்படியே வச்சுக்கிறேன் நான். ஏன்னா ஆயிடுச்சுன்னா கூட டக்குன்னு அப்படியே ஆணி அதிலே பிடுங்கி அப்படியே ஒரு குத்து, அதில் ஒரு குத்து குத்துட்டேன்னா பஞ்சர் சால்வ் ஆகிடும். ஏன் தெரியல, திருப்பி காசு கம்மியாகுதா இல்லை பஞ்சர் கடையில் அப்படிட்டாங்களான்னு தெரியல. பார்க்கணும். வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே தரேன். வீட்டுக்கு போயிட்டு டயர் மாற்றணும். டயர் மாற்றும் போது எப்படி மாற்றுறன்றதை பாருங்கள். இத்தான் தேவைப்பாதாரு. இது இப்படி தூக்குறது. ஆனால் இவ்வளோ எடுத்து தூக்குமா, எங்கே வைக்கணும்னு தெரியல. இந்த இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ இதை கழட்டணும். மஜாரே வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே இடமே இல்லையா, அதனால தான் அது எப்படி மாட்டினேன்னு வீடியோ எடுக்க முடியல. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்குது. அப்புறம் இது கூட வீட்டில் தான் இருக்குது. இது இப்படி பாக்ஸாகவே வீட்டில் தான் இருக்குது. ஓகே, பஞ்சரெல்லாம் போட்டாச்சு, டயரும் மாற்றி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் வண்டியிலே வைக்கிற ஐட்டமு. இதெல்லாம் வண்டியிலே வைக்கலாம், ஏன்னா இது தேவைப்படுது. முன்னாடியே வச்சு விட்டுறேன். இதெல்லாம் இது என்னன்னே தெரில. இது ஒன்று, அப்புறம் சில நட்டு போல்ட்டு, அப்புறம் இது ஸ்டிக்கர்ஸு இதெல்லாம் வீட்டில் வச்சிடலாம். பாக்ஸ் வீட்டில் வச்சிடலாம். இப்போது ஸ்டெப்னியே ஃபிட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக டயர்டாகுது. என்ன தெரியல, இன்னைக்கு வேக்காடு வேவுது. ஸோ ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்னியை சீட்டுக்கு கீழே ஃபிட் பண்ண போகிறோம். இது ஒன்று கழட்டணும். கழட்டிட்டு உள்ளே பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு சொல்லி. உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக டஸ்ட்டு. இதெல்லாம் என்ன வருது, ஏதோ பூ பார்த்தீங்களா, டஸ்ட்டு. இதை தொடச்சிட்டு போடலாமா? இப்போது இந்த டஸ்ட்டை தொடச்சிட்டு போடலாமா, அப்படியே போடலாமான்னு யோசிச்சுருக்கிறேன். ஓகே, தொடச்சிட்டே போட்டுறோம். பார்த்துருப்பீங்க, ரொம்பவும் டஸ்ட்டாக தான் இருந்துக்குது.
ஃபுல்லாலாம் துடிக்க போகிறதில்ல, கொஞ்சம் தான் துடிக்க போகிறேன். ஏன்னா நான் ரொம்பவும் டெஸ்ட் ஆகுறதுனால இங்கே எப்போவுமே துடிக்க மாட்டேன், வெறும் மேலே மட்டும் தான் துடிப்பேன். அதனால் இந்த மாதிரி உள்ளே எப்போனா கழட்டினா வச்சுக்கலாம். ஏதோ ஃபுல்லாக இல்லைன்னா கூட ஒரு 50 to 60% துவச்சிக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஸ்டெப்னி ஃபிட் பண்ணோம். ஓகே, ஸ்டெப்னியை ஃபிட் பண்ணிடலாம். இது எப்படி ஃபிட் பண்ணுறது? நான் டெய்லி இதே வேத்து வேறு நல்லா ஊற்றுது. ரொம்ப நாள் வச்சா வேலை செஞ்சு அதனால் வேத்து ஊற்றுது. இதுக்கு கீழே கேப் என்ன ஆகுதுன்னா கையிலே முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணி வச்சிடலாம். கையிலே முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிட்டேன். இப்போது எங்கே வைக்கிறது தெரியலையே. இப்போ வச்சா அம்பில் சவுண்டு வரும் டமார் டிமீர்னு. ஏன்னா வண்டி சின்ன குலுங்கிச்சுன்னா கூட சவுண்டு வரும். எங்கே வைக்கிறது? அப்படி வச்சனா பேட்ரி வச்சுன்னா அந்த சவுண்டுக்கு டமார் டிமீர்னு குலுங்கும். இதெல்லாம் இங்கே உள்ளே வச்சிடலாம். இது உள்ளவே ஏன்னா டயர் கட்டுறது, அது பஞ்சர் விட்டுறது எல்லாம் இதிலே இருக்கணும். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பஞ்சர் ஓட்டுறது, டயர் கட்டுறது ரெண்டுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்படியே வச்சாக்கா சவுண்டு வரும். வேறு ஒரு பண்ணலாம். இந்த பாக்ஸோடு வச்சா சவுண்டு வராது. ஏன்னா பாக்ஸ் நல்லா பெருசாக இருக்கிறதுனால சவுண்டு கொஞ்சம் அவாய்ட் ஆகும். பாக்ஸோடு வச்சுருக்கோன்னு வச்சுக்கா, இது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வச்சுட்டேன்னு வச்சுக்கா. ஃபைனல் ப்ராடக்டாக உங்களுக்கு இப்படி தெரியும். இந்த டப்பாவும் இது வச்சேன், ஏன்னா இது அப்படியே வச்சாக்கா சவுண்டு வருது. இப்போ இதை போட்டு இப்போது இந்த டோரு கழட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பூட் போட்டோன்னா வேலை கம்ப்ளீட். பூட் போட்டு வந்துடுறேன். ஒரு ப்ளஸ் ஓகே. ஒரு மணி ஒரு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ போயிட்டு கிளம்பலாம். லேட் ஆயிடுச்சு. போயிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு டியூட்டி கிளம்பலாம்.
அப்படியே டைம் இதாக சாப்பிட்டு போகலாம். வேறு பஞ்சர் போட்டேன், இதில் திருப்பி காற்று இறங்குதோ என்ன ஃபீல் ஆகுது. டயரு அமுங்கிட்டு இருக்குது. அது அந்த பக்கம் பாருங்கள் எப்படி நிற்கிது. அது இந்த பக்கம் பாருங்க, டயர் அமுங்கலை. அந்த பக்கம் டயர் அமுங்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு பஞ்சர் திருப்பி செக் பண்ணலாமான்னு தோணுது. இங்கே வந்து பார்த்தோன்னா காற்றெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ப்ரெஷர் பத்தில் என்னான்னு தெரில, நல்லா தான் இருக்குது. அமுங்குது டயர் பாருங்க. நான் வதறது அதான் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணியிருக்கேன், அவன் வரான்னா. அவன் வந்தாக்கா திருப்பி செக் பண்ணலாம் கழட்டிட்டு. என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஏன்னா இப்போவே பார்த்துக்கினா தான், ஏன்னா தூரம் இருந்தால் போயிட்டு திருப்பி பார்க்கணுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். இல்லை நிறையாவே இறங்குது, காற்று எங்கேயும் லீக் ஆகுது. வேறு பார்க்கலாம், அவன் வரத்துக்குள்ளே. அப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துருந்துக்கும் இப்போ பார்த்துருந்துக்கும் ரொம்ப அமுக்கிட்டு இருக்குது டயர், தெரிதா? சரி, திருப்பி இந்த வீல் கழட்டி செக் பண்ணலாம் காற்று ப்ரெஷர். அப்புறம் பார்த்தாரு இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டைமு 11:27 ஆகுது. இன்றைக்கி ஒரு அர்னிங்ஸ் பார்த்துடலாம். ஊபரில் 278, ரேபிடோவில் 382, நம்ம யாத்திரையில் 1432. இப்போ இதை டோட்டலாக ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணோன்னா 2092 ரூபா ஆகுது. வழக்க போல் 500 ரூபா மைனஸ். அது ஏன்னா வீட்டு மெயின்டெனன்ஸ்க்காக 500 ரூபா மைனஸ் பண்ண போகிறேன். அந்த 500 ரூபா மைனஸ் பண்ணோன்னா 1598 ரூபா ஆகுது. டே 1 அர்னிங்ஸ். இன்றைக்கி டே 1 பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, ஓகே, டே 1 அர்னிங்ஸ் ஏன் கம்மியாயிடுச்சின்னு சொல்கிறேன். ஏன்னா காத்தாலே பஞ்சர் ஆயிடுச்சு, அது போடுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால காத்தால அர்னிங்ஸ் சரியாகலை. சாயங்காலம் டைம் பார்த்தீங்கன்னா அதே நான் மதியானம் போய்ட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு ஃபிட் பண்ணிட்டு இருப்பேன். திருப்பி சாயங்கால டைமில் அதே மாதிரி கஸ்டமர் பின்னாடி உட்கார வச்சுருக்கிறேன். அவங்கள கூட்டின்னு போகும்போதே திரும்பி பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் அர்னிங்ஸ் கம்மியாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. வேறு அதை இப்போவே சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு போயிட்டு காற்று மட்டும் அடிச்சிக்கலான்னு இப்போவே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறேன். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதோ காத்தால வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்த இதெல்லாம் வண்டியில் தான் இருக்குது. இப்போவே அந்த செஸ்ட் அந்த பஞ்சர் மட்டும் போட்டேனாக்கா காத்தால வர போய் காற்று அடிச்சு அந்த ஸ்ப்ரேவும் நாளைக்கு எடுத்துன்னு வர போகிறேன். செக் பண்ணிக்க போகிறேன் ஒரே வாட்டி. ஏன்னா இப்போவும் பண்ணி காத்தால பண்ணிட்டு பண்ணோன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன யோசிச்சுக்கிறேன்னா, எப்படியும் காத்தால போயிட்டு காற்று அடிக்கணும், அப்போ கூட போய் செக் பண்ணணும். ஒரே வாட்டி பஞ்சரும் அப்போவே போட்டு ஒரே வாட்டி அப்போவே செக் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுக்கிறேன். பஞ்சர் இதெல்லாம் ஏன்னா இருட்டு வேறு ஆயிடுச்சா ஒன்றுமே தெரியலை. பஞ்சர் எங்கே ஆயிடுச்சுன்னு தெரில. அது இது எங்கேயோ ஆயிக்குது, இங்கே காற்று லீக் ஆகுது. அதனால் நாளைக்கு மத்தியான டைமில் போயிட்டு நாளைக்கு மத்தியானமாகவே போய் பஞ்சர் போட்டுக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிப்பெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ செக் பண்ணிக்க போகிறேன். இல்லைனாக்கா காத்தாலே போயிட்டு வாங்கிக்க போகிறேன் இந்த ஸ்ட்ரிப்பு. சரி, ஓகே வேறு இந்த வீடியோவில் இன்றைக்கி அவ்வளோதான். காத்தாலிக்கு போயிட்டு அந்த திருப்பி பேலன்ஸ் அந்த பஞ்சரை போய் போட்டுக்க போகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் பண்ணுற சேலஞ்சுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன நான் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி. கால்வெல் போயிட்டு சவுண்ட் இதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்னா, நான் பண்ணுற சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஒரு கமெண்ட்டாக சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சொல்லி. மறக்காமல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன். ஓகேவா?
அப்புறம் டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.